அச்சோ ஆட்டோல ஏறிட்டு 40 ஸ்பீட்ல குச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷன் காட்டுங்க. ஆட்டோல ஏறிட்டு இல்ல புரியல. ஆட்டோல ஏறிட்டு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷன் காட்டணுமா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக புசகா பண்ணிட்டு சரி பரவாயில்ல குதிச்சிரு அப்படின்னு சொன்னாங்கன்னா சாவு சாவும்ல அவங்க இல்லம்மா வேணாமா எல்லாம் குதிக்க கூடாது அப்படின்னு அவங்க வந்து நல்லவங்க என்ன மாதிரியே இருந்துட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு கோயில் கட்டலாம்னு இருக்கேன் தெரியுமா? இல்ல பரவாயில்லங்க நீங்க குதிங்க நானும் பார்க்கணும் எனக்குலாம் ரொம்ப ஆசை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? சரி வாங்க ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு போலாம். ஒரு படாத கழுதை. ஆமா நல்லா இருக்குல்ல, லொகேஷன் நல்லா இருக்குல்ல. போலாமா? வாங்க போலாம். இங்க வந்து ஒரு ஆட்டோ ஆல்ரெடி நின்னுட்டு இருக்கு. இந்த ஆட்டோல நம்ம ஃபர்ஸ்ட் ஏறலாமா? அழக்கூடாது. நீ ஏன் அழுற? ஓடி பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது கீழே குதிக்க போறேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. அம்மா பயமா இருக்கு. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால நான் வந்து ட்ரை பண்றேன். வாங்க. ஆனா நான் ஒரு யூடியூபர், நான் வீடியோ எடுத்துக்கலாமா? அதுமா நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழு. காப்பாத்துவாங்களா? ஏன்னா காப்பாத்தணும் நான் இறங்கிடுவேன். நான் குச்சிருவேன் டக்குன்னு. குதிக்க முடியாது ஓகேவாண்ணா? நீங்க பெரிய ஆளுங்க. கொஞ்சம் 40ல போகும்போது சொல்லுங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அண்ணா ஓகேன்னு சொல்லிட்டாங்க கைஸ். இப்போ 40 ஸ்பீட்ல போகும்போது நான் வந்து இங்க இருந்து கீழே குதிக்கிறேன். அதான் போய் சரிங்க. ஒரு மாற்றே கிடையாது, ஈஸியா குதிச்சிருக்கேன். யாயா ஓகேவாண்ணா? இதுதான் வண்டி வராது. ஏன்னா ஸ்லோ பண்ணிட்டீங்க. ஓகேவாண்ணா? 3, 2, 1. இல்ல கல்லு மாதிரி போச்சு. நான் குதிக்க போறேன்னு சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லையாண்ணா? எது குதிக்கிறீங்கன்னே புரியல. நான் ஏங்க ஃபீல் பண்ணோம்? ஓரமா ஸ்டாப் பண்ணிக்கோங்கண்ணா. இங்கதான் நான் இந்த இடத்துல தான் நான் குதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பஸ் கிட்ட தான் குதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். குதிச்சேன் பாத்தீங்களா? ஏன்னா நான் ஏறி இந்த மாதிரி குதிக்க போறேன்னு சொல்றேன், நீங்க என்னன்னா குதிச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. அதான் குதின்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல குதிச்சுக்கோங்க அப்படின்னு. என்ன கஷ்டம்னு தெரிஞ்சுன்னா நான் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏங்க சொல்லிட்டு குதிக்க மாட்டீங்களா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சடனா குதிக்க சொல்றதுனால அவர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குதிங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால சொல்லுவேன், நான் ஒரு டேர் எடுக்கிறேன் யூடியூபர்னு சொல்லல, அதுதான் அதுக்காக தான் குதிக்கிறேன்னு சொன்னேன். சரியா? அண்ணா ரொம்ப குழந்தையாவே இருக்காரு கைஸ். சொல்லுமே எனக்கு தெரியல. எவ்வளோ ஆச்சுண்ணா? ஃபோன் பே பண்ணலாமாண்ணா? ஃபோன் பே பண்ணிட்டு வரேன் கைஸ். போயிட்டு வரேன். பாய்ண்ணா. யூடியூப்காக என் உயிரை விட்டுலான்னு பார்த்தேங்க. உங்களுக்காக நான் குதிச்சிருப்பேன். அப்புறம் நான் செத்துருந்தா உங்களுக்கு வீடியோஸ் யார் கொடுப்போம்? நீங்கள் எப்படி வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க? அதனால தான் காருக்கு வர டியூ கட்டணும். இவற்றெல்லாம் ஏறாதால வெளில கேட்கணும். அண்ணா நான் ஒரு யூடியூபர். நான் என் பேர் அச்சு. பார்த்துருக்கீங்களா? இல்லையா?
அண்ணா இப்போ நான் வந்து எனக்கு ஒரு டேர் வந்துருக்கேன் யூடியூப்ல. நீங்க வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது நான் மேல இருந்து கீழே குதிச்சிருவேன். சீரியஸாண்ணா அது ஓகேவாண்ணா? பண்ணிடலாமா? இப்போதான் வேலை இல்லைண்ணா, சீரியஸா சொல்றேண்ணா. எனக்கு வேலை ஏமா விளையாடிட்டு இருக்க அந்த பக்கமா போய் விளையாடுவான்னு சொல்றாரு. அண்ணா நான் ஒரு யூடியூபர், நான் வீடியோ எடுத்துக்கலாம்லண்ணா? ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் இப்போ போவீங்களா, போகும்போது ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட் வரும்போது நான் ரன்னிங்லேயே இறங்கிடுவேண்ணா. அப்படியே கீழே கீழே விட மாட்டேன், சூப்பராக இறங்கிடுவேண்ணா. அண்ணா நல்லா இறங்குவேண்ணா. அண்ணா வாடகை ஓ நீ செத்தா சாவு, என் வாடகை வண்டிங்க அது அப்படின்றாரு. இப்படியே நம்ம பக்கத்து ஏரியா போயிடுவோமோ? அண்ணா அண்ணா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேண்ணா. என் பேர் அச்சு. நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா உங்களோட வண்டியில்? உடனே இல்லை, நீங்கள் இப்போ வண்டியில் போயிட்டே இருப்பீங்களா, ஒரு 40 கிலோமீட்டரில் போகும்போது நான் வந்து ரன்னிங்லேயே இறங்குவேன். அவ்வளோதான். அந்த மாதிரி இல்லை, 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நான் அப்படியே ரன்னிங்லேயே இறங்கிடுவேன். ஆமாண்ணா. வம்பத்த வேலை அதெல்லாம் ஒரு வேலை. பயமா இருக்குமா ரன்னிங்ல போகும்போது டப்புன்னு எதனா ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்றாவதுண்ணா, எனக்கு நான் சேஃபாக இறங்கிடுவேன். அது சேஃபா நீ இறங்கிடுவேன், டப்புன்னு நான் எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், நான் ஃப்ளைட்லேயே குச்சிருக்கேன் நான் 40 கிலோமீட்டரில். ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நான் எப்படி தான் டேரை முடிக்கிறதுனா? இப்படி யாருமே ஒத்துக்கலன்னா நான் எப்படி டேரை முடிக்கிறது? ஒருத்தர் ஏத்துனாரு, அவரையும் நம்ம குதிக்க மாட்டோம். வேற ஏதாவது பேசி பார்க்கலாம். யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னா தாத்தா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் தாத்தா, நாங்கள் வீடியோ எடுத்துக்கலாமா? உடனே தாத்தா நீங்கள் இப்போ ஆட்டில் எனக்கு டேர் வந்திருக்கு, நீங்கள் ஆட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு 40 கிலோமீட்டரில் போக நான் அப்படியே ரன்னிங்லேயே இறங்கிடுவேன். சூப்பராக இறங்கிடுவேன். இறங்கிக்குவா தாத்தா? ஏன் தாத்தா? ஏன் தாத்தா? வேற வண்டி அப்போ எனக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்ல தாத்தா? வாடகை வண்டி அவங்க பார்த்துட்டு அதுக்கு எதாவது பொழைப்பு கொடுக்க மாட்டேன். அதனால அதுதான் புரியுதா? வாடகை வண்டி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக நான் ரன்னிங்லேயே இறங்கிடுவேன் அங்கிள். ஓகேவா? இறங்கிடுவேன். ஓகேவா? எதுவும் ஆனா பரவாயில்லையா? எனக்கு எதுவும் ஆகாதுல, 40 கிலோமீட்டர் தானே, டக்குனு இறங்கிடலாம்ல. நீங்க தான் உங்க கூட தானே இருக்கேன், அதான் வீடியோ எடுக்கலாம். முடியாதா? ஸ்லோவா இறங்கிக்குவா. அண்ணா எனக்கு நிறுத்தும் போதே இறங்க தெரியாதுண்ணா. நான் எப்படி ரன்னிங்ல இறங்குவேன், அது ஒரு டாஸ்க்ல. சூப்பரா இறங்குவேன் நான் கஷ்டப்பட்டு. கீழே கீழே விட்டுனா அவ்வளோதான், மறுபடி ஆயிடும். அப்படி சொல்றீங்களா? எனக்கு ஏதாவது ஆகும்னு சொல்றீங்களா, இல்ல உங்க வண்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது? எனக்கு வண்டிக்கு உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா எனக்கும் பாதிச்சு தானே. அதனால சொல்லுங்க, நீங்க ஊதிட்டீங்கன்னா உங்களுக்கும் அடி போடும், எனக்கு நானும் எனக்கு பதில் சொல்லணும்ல. எனக்கு நேரம் சொல்றீங்க, அதனால வீடியோலாம் எடுத்துக்கா, எனக்கு ஒழுங்காக போடுங்க. ஆனால் சேஃப்டி தான் முக்கியம். கரெக்ட்ண்ணா. உட்கார வேணாம், நீங்க தான் இறங்க வேணாம் சொல்றீங்களே 40 கிலோமீட்டர்ல. 40 கிலோமீட்டர்ல இறங்க முடியாது, அடிபட்டுரும். அடிபட்டுரும். என் மனசை மாத்திக்கிட்டேன், யூடியூப்ல இருந்து வெளில வந்துடலான்னு இருக்கேன். எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். கரெக்ட்ண்ணா. காசு வரதுலாம் முக்கியம் இல்லை. காசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, பணம்லாம் எனக்கு தேவை. எங்க மக்களை நான் சேஃப்டியா கொண்டு போறது என்னுடைய வேலை. வேலை கரெக்ட்ண்ணா. இப்பதான் நீங்க ரஜினி அங்கிள் மாதிரி பேசுறீங்க. ரஜினினா ஓகே, ஸோ இப்போ இன்னொரு வண்டி வருது, இன்னொரு வண்டி கேட்கலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கைஸ், எங்கே போகணும்னு கேட்குறாரு ரன்னிங்கில். குட் மார்னிங் அங்கிள். அங்கிள் எனக்கு வந்து ஒரு டேர், நான் வந்து ஒரு யூடியூபர், நான் வந்து வீடியோ எடுத்துக்கலாமா? நான் வந்து நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டே இருப்பீங்க, ஒரு 40 கிலோமீட்டரில் போகும்போது நான் வந்து அப்படியே குதிச்சிருவேன் கீழே ரன்னிங்லையா? அல்டிமேட்ரா அவரு குதிச்சிருவியா? எட்ரா வண்டியா ஓட்டுறா குடுகுடுன்னு போயிட்டாரே. இந்த மாதிரி
ஹெல்பிங் டெண்டன்சிலாம் எப்படிங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி டேர்லாம் கொடுத்து எல்லாரையும் ஓட விடுறீங்க என்னைய விட்டு. வாட் இஸ் திஸ் கைஸ்? நல்லா பண்ணாருலண்ணா, கியூட்டா இருந்தது. குதிச்சிருவியா? ஒரே முறுக்கு தான், திரும்பி பக்கத்துல ஆளை காணும் கைஸ். போயிட்டாரு, பாண்டிச்சேரியை கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாரு இப்போ ஸ்பீடா. எனக்கு வேலையை விட்டுருவாரு, ஆக்டோ ஓட்டுறதா விட்டுருவாரு. இப்படி இறங்கிட்டாங்க மக்கள் அப்படின்னு. ஆமா அதேதான். நான் ஒரு யூடியூபர், நான் ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? உடனே நீங்க ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது நான் ரன்னிங்லேயே அப்படியே இறங்கிடுவேண்ணா. இறங்கிடுவேன். சரியா? தெரியாது எனக்கு தெரியாதுண்ணா. தெரியாது, இப்பதான் கத்துக்கிறேன். கத்துக்குவானா? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க சேஃபா. வீடியோ இதே வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மார்னிங் வைப் சூப்பராக இருக்குது. காலையில் இப்போ ஒரு 9 மணி ஆடா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான தரமான கண்டென்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. இந்த கமெண்ட் எனக்கு படிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஃபேவரட் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட் யாருன்னா எனக்கு 2 பேர் ஃபேவரட். ஃபர்ஸ்ட் ஃபேவரட் செகண்ட் ஃபேவரட் 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அங்கிள் வந்து முறுக்கிட்டு போனார்ல, என்னது இது குதிக்க போறியா அப்படின்னு சருன்னு பறந்தார்ல, அவர் வந்து என்னோட ஃபேவரட்டுக்கு. ஏன்னா சூப்பர் க்யூட்டாக இருந்தவர் பண்ணது. அண்ட் இன்னொரு செகண்ட் ஃபேவரட் 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொருத்தர் யாருன்னா ரஜினி அங்கிள் மாதிரி பண்ணாருன்னு சொன்னல, அந்த அங்கிள் சீரியஸாக தான் அவர் வந்து நம்மளுக்காக யோசிச்சு ரொம்ப ஸ்வீட்டாக ரஜினி அங்கிள் மாதிரி பேசினாரு. லைக் உங்களோட உயிர் முக்கியமா, எனக்கும் பார்க்கணும், ஆனால் நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். மிச்சம் யாருமே கொஞ்சம் மீனாக இல்லை. அவங்க ஏன் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பற்றி யோசிப்பாங்களே. சில பேர் வந்து அது வந்து வாடகாட்டோ அதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஃபன்னான செக்ஷன் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். டாடா பாபா ஃப்ரம் அச்சு. டாடா பாபா.